இது ஒரு பட்ஜெட் தோல்வி பற்றிய செய்தி அல்ல. இது மக்கள் நலன் எவ்வாறு அரசியல் கணக்குகளால் பலியிடப்பட்டது என்பதை கூறும் கதை. கொழும்பு மாநகர சபையின் சமீபத்திய வரவு செலவு திட்டம் சாதாரண ஒரு நிதி அறிக்கை மட்டுமல்ல. பல ஆண்டுகளாக தீர்க்கப்படாமல் கிடந்த குடிநீர், சாலைகள், கழிவு மேலாண்மை, நகர்ப்புற வீட்டு வசதி போன்ற அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் தயாரிக்கப்பட்ட ஒரு செயல் திட்டம். மக்களின் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக பாதிக்கும் பல நல்ல திட்டங்கள் இதில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. ஆனால் இந்த பட்ஜெட் தோற்கடிக்கப்பட்டது ஏன்? பட்ஜெட்டின் உள்ளடக்கம் மோசமாக இருந்ததாலா? இல்லை. பட்ஜெட்டில் மக்களுக்கு எதிரான அம்சங்கள் அதிகமாக இருந்ததாலா? அதுவும் இல்லை. உண்மை என்னவென்றால், பட்ஜெட் வாக்கெடுப்பின் போது எதிர்க்கட்சியினர் பேசிய உரைகளை கவனித்தால் ஒரு விஷயம் தெளிவாகிறது. இந்த வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள திட்டங்களில் சுமார் 60% எதிர்க்கட்சியினரின் சொந்த கோரிக்கைகள் மற்றும் முன்மொழிவுகள். அவர்கள் பல ஆண்டுகளாக மேசையில் வைத்திருந்த யோசனைகளே இன்று பட்ஜெட்டின் பகுதியாக மாறியிருந்தன. அப்படியானால் ஏன் எதிராக வாக்களித்தார்கள்? பதில் எளிது. உள்ளடக்கத்திற்காக அல்ல, மக்களுக்காக அல்ல, அரசியல் எதிரணியில் இருப்பதற்காக மட்டுமே. இந்த பட்ஜெட் ஊழல்வாதிகளுக்கு நல்ல செய்தி அல்ல. இதுவரை வரி ஏய்ப்பு செய்து மாநகர சபைக்கு வரவேண்டிய பல மில்லியன் ரூபாய்களை தடுத்துக் கொண்டிருந்த தனி முதலாளிகளுக்கும் சக்தி மையங்களுக்கும் இது பெரிய பாதகம். மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய வருமானத்தை கொள்ளையடித்த இந்த நடைமுறைகள் குறித்து கோப் கமிட்டியில் கடந்த வாரங்களில் ஆதாரங்களுடன் விவாதிக்கப்பட்டன. இந்த கயவர்கள் தோற்கடித்தது யாரை? என்பிபியை அல்ல, மக்களையே. பட்ஜெட் தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு ஐக்கிய மக்கள் சக்தி எம்பி முஜிபுர் ரஹ்மான் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டார். ஆனால் ஒரு முக்கியமான கேள்வி உள்ளது. பட்ஜெட் தோற்றால் கொழும்பு மாநகர சபை கவழுமா? අද ප්‍රජාතන්ත්‍රවාදීව ඒකාබද්ධ විපක්ෂය එකතු වෙලා අද එදා ඒ කූට ජයග්‍රහණය අපිට අවුරුද්දක් ඇතුළත ආපසු හරවන්න පුළුවන් කියලා අපි ජනාධිපතිතුමාට පෙන්නලා දීලා තියෙනවා. මාස 6කින්, අවුරුද්දකින් නෙමෙයි මාස 6කින්. ඒද ජනාධිපතිතුමනි රාත මේ නගර සභාවේ മന്ത്രിවරු ගෙනල්ලා රාත කෑම දාලා මේ නගර සභාව පාලනය කරන්න බෑ. අන්න ඒක හොඳට මතක තියාගන්න. உள்ளூராட்சி சட்டம் தெளிவாக சொல்கிறது, இல்லை, கவிழாது. இந்த அடிப்படை சட்ட அறிவே இல்லாமல் அல்லது தெரிந்தும் தெரியாதது போல நடித்து கொண்டாடுபவர்கள் யார்? அவர்கள்தான் தோற்றுப்போன இனவாத அரசியல் சக்திகளின் அடிவருடிகள். இந்த சம்பவத்தின் முடிவு தெளிவானது. மக்களின் தேவைகளை விட தங்களின் அரசியல் தேவைகளை முன்னிலைப்படுத்திய எதிர்க்கட்சியின் மக்கள் பிரதிநிதிகள் இந்த நகரத்தின் மக்களுக்கு துரோகம் செய்துள்ளனர்.